அடமழை வெளுத்து வாங்குறதுக்குள்ள மிளகாத்தூள் அரைச்சிடலாம்னு மிளகாவும் தனியாகவும் வாங்கி காய வச்ச நேரமோ என்னமோ தெரியல. சரியான வெயிலும் இல்லாம காய வைக்கிறது எடுத்து உள்ள வைக்கிறது இப்படியே ஒரு வாரம் ஓட்டியாச்சு. நேத்து அடிச்ச வெயில தான் ஓரளவு காஞ்சிருக்கு. இன்னைக்கு எப்படியாவது மிளகாத்தூள் அரைச்சிடலாம்னு எல்லா பொருட்களையும் லைட்டா வறுத்துட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வரும்போதே மத்தி மீன் யாராவது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் போல மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சுட்டு மீதி மீனை வறுத்துடலாம்னு ஒரு மிக்சி ஜார்ல சோம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோள மாவு, கொஞ்சமா உப்பு, எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைனா அரைச்சிட்டு மீன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தோசைக்குள்ளையும் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணா மேலே கிறிஸ்பியாகவும் மசாலாவோட காரம் உள்ள நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கான லஞ்ச் மெனு சுட சுட சோறு, கம கமன் வாசனையோடு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்ல வச்ச மத்தி மீன் மாங்காய் போட்ட குழம்பு, கொஞ்சம் காரசாரமான எறா தொக்கு அண்ட் மீன் வறுவல்.